பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் ஆராதனையிலே உங்கள் யாவரையும் இந்த வலைதளத்தின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் ஆராதனைக்கு ஆர்வமாக நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்க்கலாம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளின் மனமகிழ்ச்சி நாளின் இந்த காலை பொழுதுக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை உம்முடைய பரிசுத்த கிருபையினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலனாலும் எங்களை இடைகட்டுவீராக. உம்முடைய கிருபை எங்களை தாங்கும்படியாக இந்த நாட்களிலே வேண்டிய உம்முடைய இரக்கம், உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய எல்லா விதமான தயவும் எங்கள் மீது இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், வாசிக்கப் போகிற வேத பகுதிகள், தியானிக்கப் போகிற சத்தியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த ஆராதனை மூலமாய் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் ஜீவிக்கிற நல்ல தகப்பனே, ஆமீன் ஆமீன். ஆராதனையின் ஆரம்பத்திற்காகவும் தெய்வநாம மகிமைக்காகவும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 21வது பாடல், என் தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையாய் என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 21வது பாடல். என் தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையாய், தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையாய், ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் வந்திடுவீர், ஆசீர்வாத நிறைவுடன் அன்பே என் மேல் வந்திடுவீர், என் தேவனே என் நண்பனே வந்திடுவீர் வல்லமையாய். ரெண்டோ மூன்றோ பேர்கள் எங்கே உண்டோ அங்கே நான் இருப்பேன், ரெண்டோ
வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 119 சங்கீதம், வசனங்கள் 81 துவங்கி 88 வசனங்கள் வரை நாம் முறையாய் வாசிக்கலாம். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. புகையில் உள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயம் தீர்ப்பு செய்வீர். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனை எல்லாம் உண்மையாய் இருக்கிறது, அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டுவிடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். கர்த்தருடைய ஜெபத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். தியானிப்பதற்காக ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத பாட பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 39 வரை நாம் வாசிக்க கேட்போம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக நாம் இருந்த நிலைகளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் கொஞ்ச நேரம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்துவோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நீர் பாதுகாத்திருக்கிறீர், பராமரித்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையிலே வரவிருந்த எல்லா போராட்டங்களிலிருந்து, பாடுகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். நம்மை சுற்றிலும் வாதைகள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் அநேக மக்கள் கண்ணீரோடு வேதனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்யும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை சுகத்தோடு பலனோடு வைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கதறிக்கொண்டிருக்கிற வேதனையோடு தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி, ஏசப்பா, என் ஜனங்களை எல்லாம் நீர் காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து கேட்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் கொடுத்த பலன், சுகம் எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி கொஞ்ச நேரம் நமக்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிற இந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Lord, hallelujah. கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் Thank you Jesus, thank you Lord, thank you Lord, hallelujah. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ள
உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. மீண்டும் ஒரு விசை கூட. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தீர், பாதுகாத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எளிமையான எங்களை இதுவரைக்கும் நினைவு கூர்ந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலும் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். உம்முடைய மாறாத அன்புக்காக நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை ஸ்தோத்திரிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அப்பா, நீர் வாழ்க என்று சொல்லுவோம். இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். நீ கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்தே
நடத்திடுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரப்பிடித்தே நடத்திடுவார். உன் எண்ணம் எல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி தகப்பனே. இயேசுவே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் எங்களை பலப்படுத்துவீராக. துதி நேரத்தில் எங்களோடு இருந்த கடவுள் தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராய் இருப்பீராக. எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் எனக்கு பாராட்டியிருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் யோசுவாவோடு கூட அவனை விட்டு விலகாமல் கைவிடாமல் அவனை அநேகருக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தி நன்மையான காரியங்களை யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே செய்தார். அப்பேற்பட்ட ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம், கடவுள் ஒரு மனிதனோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அந்த மனிதனுக்காக என்னவெல்லாம் அவர் செய்ய ஆற்றல் உள்ளவர் என்பதை நாம் சிந்தித்தோம். கடல் விலகி வழி கொடுக்கும், கற்சுவர் இடிந்து ஜெயம் கொடுக்கும், கதிரவன் அசைவின்றி ஒளி கொடுக்கும் என்று 3 காரியங்களை நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலே கூட யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளிலே அந்த நெருக்கடிகளை எப்படி அவர் சமாளித்தார் என்பதை இந்த நாளிலே நான் சிந்திக்கும்படியாக விரும்புகிறேன். நான் வாழ்கிறதான இந்த உலகம் மிக நெருக்கடி நிறைந்த உலகம், கிரைசிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். எதிர்பாராத அநேக நேரங்களிலே நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் திணறி போகிறோம். உலகமே இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கோவிட்-19 என்கிறதான இந்த வைரஸிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு, தன் தேசத்தை காப்பாற்றுவதற்கு, தேசத்தில் இருக்கிற ஜனங்களை பாதுகாப்பதற்கு எவ்வளோ முயற்சிகளை செய்து அது திணறி கொண்டிருக்கிறது. இன்னும் அது கட்டுப்படாமல் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே ஒரு சாதாரணமான மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் சமாளிப்பது, அதிலிருந்து எப்படி வெற்றி கொள்வது என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். யோசுவாவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது யோசுவாவை போல ஒரு யுத்த வீரன் நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியாது. அவ்வளவு மிக சிறந்த ஒரு யுத்த வீரனாக யோசுவாவை பற்றி வேதாகமம் நமக்கு காண்பிக்கிறது. யோசுவா 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட அவர் 31 அரசர்களை அவர் மேற்கொண்டார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் வாசித்து பாருங்கள். அங்கே யோசுவா முறியடித்த 31 அரசர்களை குறித்த பட்டியலை நாம் அங்கே வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்டதான இந்த யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த தன்னுடைய நெருக்கடியிலே, சேலஞ்சஸ் அல்லது இடர்பாடுகள், யுத்தங்கள், இவைகள் எல்லாவற்றிலேயும்
ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் செய்த காரியத்தை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக யோசுவா இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக, ஒரு பலனாக இருந்தது என்னவென்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படியாய் வேதம் சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நூனின் குமாரனாகிய யோசுவா, இந்த யோசுவாவை குறித்து இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நெருக்கடியை நாம் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் நெருக்கடியின் காலத்திலே மாத்திரமல்ல, நெருக்கடி வருவதற்கு முன்பதாகவும் பிரியாதிருக்க வேண்டும். எதை விட்டு? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரியாத ஒரு அனுபவத்தை இன்றைக்கு நாம் யோசுவாவினுடைய வாழ்க்கையின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு அனுபவம். தேவனுடைய பிரசன்னத்தினாலே ஒரு மனிதன் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தன்னுடைய வாழ்விலே உண்டாகிற எல்லா விதமான நெருக்கடிகளிலேயும் அவன் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக, யோசுவாவினுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது. மணிக்கணக்கில் ஃபோன் பண்ணி பலரோடு, நண்பர்களோடு அவர்கள் பேசுவதற்கெல்லாம் விருப்பம் இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் அன்லிமிட்டெட் கால். ஆகவே எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தனக்கு விருப்பமானவர்களோடு கூட பேசுவதற்கு நம்முடைய மனம் விரும்புகிறது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே கொஞ்ச நேரம் அவருடைய பிரசன்னத்திலே இருப்பதற்கு நாம் அநேக நேரங்களிலே விரும்புவது கிடையாது. ரொம்ப கடினமான, கஷ்டமான ஒரு காரியமாக நமக்கு தெரிகிறது. பிரியமானவர்களே, இந்த யோசுவாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா தேவனோடு கூட இசைந்திருந்தான். கடவுளுடைய பிரசன்னத்திற்குள்ளே அவன் இருப்பதை விரும்பினான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டான். கடவுளை முகமுகமாக தரிசித்த மனிதன் மோசே. அவர் கூட தேவருடைய பிரசன்னத்தில் இருந்துவிட்டு பாளையத்திற்கு போய்விட்டாராம். ஆனால் யோசுவாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் அங்கிருந்து போகவே இல்லை. ஏனென்று சொன்னால் அவருக்கு தெரியும், மோசே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் இப்பேற்பட்ட மகிமையான காரியங்களை செய்கிறார். அப்போது தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் மகிமையான காரியங்களை பார்க்க முடியும் என்கிற ஒரு நிச்சயம், ஒரு மகிமையான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 84:10 இப்படி சொல்லுகிறார், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமியே கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற மக்களாக இன்றைக்கு நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக நாமே உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக நேரங்களிலே நம்ம ஆண்டவருடைய ஆலயம் திறந்து இருக்கும் பொழுது, ஆராதனைகள் நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆலயத்தினுடைய அவசியத்தை உணராதவர்களாய் இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு குறித்த நேரத்திலே போய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே நாம் சென்றுவிட வேண்டும் என்கிற எண்ணமற்றவர்களாய் இருந்திருக்கலாம். இன்றைக்கு அநேகர் என்னிடத்தில் கேட்கிறார்கள், ஐயா எப்போ ஆலயம் திறக்கும், எப்போ நம்ம சர்ச்சில் போய் உட்கார போகிறோம் என்கிற வாஞ்சியோடு கூட இன்றைக்கு அநேக மக்கள் என்னிடத்தில் கேட்கிறது உண்டு. ஆலயம் திறந்திருக்கும் பொழுதெல்லாம் காலதாமதமாய் வந்திருப்போம், ஒரு சிலர் வராமல் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயம் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்திலே போய் நாம் காத்திருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் என்னிடத்தில் அதிகமாய் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வாழ்வதற்கு யோசுவா தன்னை அர்ப்பணித்திருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களிலே இயேசுவானவர் இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.
சொல்லுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்லுகிறார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அவர் சிறுவயதாக இருக்கும் பொழுதே தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதை அவர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஆலயத்தில் இருந்தார். அவர் வளர்ந்து ஊழியம் செய்த நாட்களிலே கூட வழக்கத்தின்படி அவர் ஓய்வு நாளிலே தேவாலயத்திலே போய் அவர் உபதேசம் பண்ணினார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நமக்குள்ளே வாழ்கிற கடவுளை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனை, அவரோடு கூட உறவாடுவதற்கு, அவரோடு கூட நாம் பேசுவதற்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்குகிறோமா? நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுகிறோமா? நமக்குள்ளே தான் கடவுள் வாழ்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்குள்ளே வாழ்கிற கடவுளோடு உறவாடுவதற்கு இன்றைக்கு நாம் நேரத்தை ஒதுக்குவதற்கு நமக்கு மனம் இல்லாமல் இருந்தால் நெருக்கடியின் காலத்திலே நாம் ஆண்டவருடைய அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிரசன்னத்திலே இருக்கிற மக்கள், தேவ பிரசன்னத்திலே வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லா நெருக்கடிகளிலேயும் அவன் அந்த நெருக்கடியை ஜெயிப்பதற்கான ஆற்றலை பெற்றுக்கொள்ளுகிறான் என்பதை யோசுவாவினுடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஜார்ஜ் முல்லர் இவரை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஜார்ஜ் முல்லர் அவர்கள் ஒரு குழந்தைகள் காப்பகத்தை நடத்தி கொண்டு வந்தார். அப்படி அவர் குழந்தைகள் காப்பகத்தில் ஒரு முறை அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அவருக்கு வேலை செய்கிற மக்கள் ஓடி வந்து ஜார்ஜ் முல்லரிடத்திலே சொன்னார்கள், இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவு நம்மால் தயார் செய்ய முடியவில்லை, என்ன செய்வது என்று அவரிடத்திலே கேட்டபொழுது அவர் என்ன செய்தாராம்? நேராக தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்து ஒரு அறையிலே சென்று கதவை பூட்டி கொண்டார். பூட்டி கொண்டு மணிக்கணக்காக தேவனுடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள், இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது உம்முடைய கடமை, நீர்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். பாருங்க, ஜெபித்து கொண்டே இருந்தார். சரியான அந்த உணவு வேலை வந்தது. பிள்ளைகள் எல்லாரும் உணவுக்காக தங்களுடைய அந்த பிளேட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த உணவு அருந்தக்கூடிய அந்த இடத்திற்கு அவர்கள் கடந்து வந்தார்கள். இப்பொழுது ஜார்ஜ் முல்லர் அவர்கள் சொன்னார்களாம், எல்லாரையும் ஆகாரத்திற்கு முன்பதாய் ஜெபிக்கும்படியாய் சொல்லு, உங்களுக்கு முன்பதாய் இருக்கிற ஆகாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கும்படியாய் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். எல்லாருக்கும் வியப்பாக இருக்கிறது, ஆகாரமே இல்லை, சாப்பாடே இல்லை, ஆனால் இருக்கிற ஆகாரத்திற்காக ஜெபிக்கும்படியாய் சொல்லுகிறாரே என்று சொல்லி வியப்பாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைகள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். பாருங்கள், வெளியிலே ஒரு வாகனத்தினுடைய சத்தம் கேட்டதாம். அங்கே இருந்து ஒருவன் ஓடி வந்து அவரிடத்திலே சொன்னான், இது போல எங்களுடைய இல்லத்திலே நடைபெற இருந்த திருமணம் நின்று போய்விட்டது, அதற்காக ஆயத்தம் பண்ணின உணவுகள் எல்லாம் வீணாய் போகக்கூடாது என்பதற்காக இந்த காப்பகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம், எங்களுடைய உணவுகளை எல்லாம் தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களாம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கடியின் காலத்திலே நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது மிக எளிதான வழிதான், ஆனால் நமக்கோ அது மிக கடினமாக இருக்கிறது. எங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் தான் உட்கார்ந்து கொண்டிருப்பது? தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை நீங்களும் நானும் பார்க்க முடியும் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். என கண்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்வோமா? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு மிகுந்த பலனுள்ளதாக, பலனை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்வோமா? ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நான் நிற்பதற்கு
எனக்கு பலன் தாங்கப்பா என்று சொல்லி கேட்போம். நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவரோடு கூட உறவாடுவதற்கு இன்றைக்கு நாம் நேரத்தை ஒதுக்குவோம். கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தை பார்ப்போம். ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே வந்து அமர்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? யோசுவா என்கிற வாலிபன் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆகவே தன்னுடைய வாழ்விலே அவன் சந்தித்த எல்லா நெருக்கடிகளையும் அவன் மேற்கொண்டு ஜெயித்தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இரண்டாவதாக, நெருக்கடிகளை சமாளிக்க வேதம் நமக்கு காண்பிக்கிற இரண்டாவது காரியம் பிரியமாயிருங்கள். முதலாவது சொன்னேன், பிரியாதிருங்கள். எதை விட்டு? தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு. ரெண்டாவது, பிரியமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். யோசுவா ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு கடவுள் அவனுக்கு சொல்லி தந்த இன்னொரு ரகசியம் என்னவென்று சொன்னால், இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக என்று தேவனுடைய வார்த்தைகளை, நியாயப்பிரமாணத்தை அவன் கை கொள்ளும்படியாக, அதன் மீது பிரியமாக இருக்கும்படியாக கடவுள் அங்கே போதிக்கிறார். சங்கீதம் 1 சங்கீதம் 2வது வசனத்திலே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய நெருக்கடிகளின் நேரத்திலே அதை சமாளித்து ஜெயிப்பதற்கான ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு பலனை நமக்கு கொடுக்கிறது. இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தைகளின் மீது நாம் பிரியமாயிருந்து அதை தியானம் செய்து கொண்டிருப்போமானால் இந்த சத்திய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆற்றலை உண்டாக்கி தருகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் இல்லாததையும் உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் உள்ள தேவனுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும் என்று திருமறை நமக்கு கற்றுக்கொள்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 119 சங்கீதம் 97வது வசனம், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதிலே, தேவனுடைய வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது, அதன் மீது நாம் பிரியமாக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து மழை தாட்சியான காலத்திலேயும் நாம் தப்பாமல் கனி கொடுக்கிறவர்களாக, செழிப்பானவர்களாக வாழ்வதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரிட்டனை உருவாக்கிய பிரதம மந்திரி கிளாட்சன் அவர்கள் சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், இந்த காலத்துக்கு முக்கியமான செய்தியை கூற வேண்டுமானால் நற்செய்தியை தான் பேச வேண்டும். காரணம், அது எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் ஆற்றல் உள்ளது என்று அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நற்செய்தி, தேவனுடைய சத்திய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்வினுடைய இடர்பாடுகளிலே நமக்கு மிகுந்த உதவியாக இருக்கிறது. அதாலே, அந்த வார்த்தையாலே சரி செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. ஜார்ஜ் முல்லர் அவர்களை குறித்து மீண்டும் ஒரு காரியத்தை நான் விரும்புகிறேன். வேதாகமத்தை முழங்காலிலேயே நின்று 100 தரம் வாசித்திருப்பதாக, முழு வேதாகமத்தையும் அவர் 100 தரம் முழங்காலிலேயே நின்று அவர் வாசித்து முடித்திருக்கிறார் என்று அவரை பற்றி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் வேதாகமத்தை, கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு வாசிக்கிறோம், அந்த வார்த்தையின் மீது எவ்வளவு நாம் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரீகன் என்பவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனைக்குமான பதில் பரிசுத்த வேதாகமத்தின் 2 கருப்பு அட்டைக்கு நடுவிலே தான் உண்டு. அதை தினமும் திறந்து பார்க்க வேண்டும், அவ்வளவே தான்
உங்கள் வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தினுடைய 2 அட்டைக்கு நடுவிலே தான் நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்கிறது என்று அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரீகன் என்பவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தினமும் திறந்து பார்க்கிறோமா? அதன் மீது பிரியமாக இருக்கிறோமா? அதை வாசிக்கிறோமா? அதை தியானிக்கிறோமா என்பதை இந்த காலை வேளையிலே நாம் யோசித்து பார்ப்போம். ஓசியாவினுடைய புத்தகம், தீர்க்க தரிசன புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்களை பார்த்து அங்கே சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் மறந்து விடாமல் அதன் மீது பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிப்பதற்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை போல இந்த உலகத்தில் வேறே ஒரு வார்த்தையை நாம் கேட்க முடியாது. தேவனுடைய சத்திய வசனங்கள் அவைகள் உயிருள்ள வார்த்தைகள், அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஜீவன் உள்ள மனிதர்களாகி நீங்களும் நானும் அதை வாசித்து தியானித்து அதற்குள்ளே இருக்கிற பொக்கிஷங்களை நாம் கண்டடைவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே வருகிற எல்லா விதமான இடர்பாடுகளிலே, போராட்டங்களிலே, நெருக்கடிகளிலே அதை சமாளித்து அதை ஜெயிப்பதற்கு வேண்டிய ஆற்றலை கடவுள் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தையினுடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்வோமா? பக்தன் இப்படியாய் ஒரு பாடலை பாடுகிறார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் வானம் மகளும் பூமி அழியும், வேதவசனம் நிலைத்திருக்கும். வானம் மகளும் பூமி அழியும், வேதவசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம், பரவசம் நிதாருளோ. மூன்றாவதும் கடைசியுமாக நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு செய்ய வேண்டிய காரியம், யோசுவாவினுடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், பின்வாங்காதிருந்தான். நெருக்கடியின் நேரத்திலே அந்த நெருக்கடிகளை நாம் சமாளிப்பதற்கு செய்ய வேண்டிய மூன்றாவது ஒரு காரியம், பின்வாங்காதிருங்கள். யோசுவா கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருந்தான் என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆண்டவரை சேவிக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையினுடைய மேன்மையிலிருந்து அவன் ஒருபோதும் பின்வாங்கி போகவில்லை என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நெருக்கடியின் நேரத்திலே நெருக்கடிகளை சமாளித்து அதை ஜெயிப்பதற்கு 3 காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், பிரியாதிருங்கள், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருங்கள். இரண்டாவதாக பிரியமாயிருங்கள், பரிசுத்த வேதாகமத்தின் மேலே அதை தியானிப்பதற்கு பிரியமாயிருங்கள் என்று சிந்தித்தோம். மூன்றாவது கடைசியுமாக வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு பின்வாங்காதிருங்கள். பின்வாங்காத ஒரு அனுபவம் யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரங்களிலே நாம் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது பலர் தேவனை விட்டு பின்வாங்கி போகிற ஆண்டவரை ஆராதிப்பதிலே பின்தங்கி போய்விடுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் சொல்கிறார்கள், கடவுள் ஏதாகிலும் எனக்கு நன்மை செய்தால் நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம்,
ஆண்டவர் எதாகிலும் நன்மை செய்தால் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எதாகிலும் நன்மை செய்தால் நாங்கள் சர்ச்சைக்கு வரோம், இல்லைன்னா சர்ச்சைக்கு வரமாட்டாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க மாட்டார்கள், வேதாகமத்தை வாசிக்க மாட்டார்கள், அவர்கள் பின்வாங்கி போய்விடுவார்கள். ஆண்டவர் எப்போதும் நன்மை செய்து கொண்டே இருந்தால் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுவாங்க. ஏதாயிலும் ஒரு சூழ்நிலைகள், மோசமான ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆண்டவரை மறந்து விடுவார்கள். காரணம், அவர்கள் தேவனுடைய நன்மைக்காக, அதாவது இந்த உலகத்திற்குரிய நன்மைகளுக்காகவே ஆண்டவரை தேடுகிற அநேக மக்கள் உண்டு. எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டாம். நெருக்கடியின் நேரத்திலே கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை ஆராதிக்கும்படியாய், அவரையே சேவிக்கும்படியாய் நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ரூத் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இங்கே சொல்கிறா பாருங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 17வது வசனம் சொல்லுகிறது, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ரூத்தினுடைய உறுதியை நாம் பார்க்கிறோம். விடாமல் பின்தொடருகிற ஒரு அனுபவம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நெருக்கடி நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே விடாமல் பின்பற்றுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கடி நேரத்திலே நாம் யாரை தேடி ஓடுகிறோம்? நெருக்கடிகள் வரும்பொழுது யாரை நாம் பின்பற்றி போகிறோம்? இவர்களிடத்தில் போனால் இந்த காரியத்தை எனக்கு செய்வார்கள், இவர்கள் தான் எனக்கு வழி செய்வார்கள் என்று சொல்லி யாரையெல்லாம் நாம் தேடி ஓடுகிறோமே, தேவனுடைய சமூகத்தை அசைக்க முடியாத ஒரு ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். சங்கீதம் 34 1வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்கிறான். ஆண்டவரை எப்பொழுதும் ஆராதிக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில இன்பங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை வீரர்களாக நம்மை இன்றைக்கு மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றுகிற ஒரு மனிதனாக அந்த யோசுவா காணப்பட்டான். பிரியமானவர்களே, தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அங்கே வாசிக்கிறோம், விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து இந்த பகுதி சொல்லுகிறது. ஆண்டவரை உறுதியாய் பின்பற்றுகிற எல்லா சூழ்நிலைகளிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும் சரி, ஆண்டவர் தான் எங்களை விடுவிக்கிறவர், எங்களுடைய நெருக்கடிகளிலே அவர்தான் எங்களுக்கு விடுதலையாளன் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஆனாலும் வைராக்கியத்தோடு சொல்கிறாங்க, அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் அவரை மாத்திரமே ஆராதிப்போம் என்று அங்கே சொல்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ரோமாபுரியருக்கு எழுதும் பொழுது இப்படி சொல்கிறார். 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? 37வது வசனம், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பின்பற்றுகிறதினுடைய நிலை எப்படி இருக்கிறது? நெருக்கடி வரும்பொழுது நாம் ஆண்டவரை பின்பற்றுவதிலே தொடர்ச்சியாக இருக்கிறோமா, இல்லை நம்ம சோர்ந்து போய் பின்தங்கி விடுகிறோமா? இனி நான் ஜெபிக்க மாட்டேன், இனி நான் வேதாகமத்தை வாசிக்க மாட்டேன், இனி ஆலயத்திற்கு நான் போக மாட்டேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சிட்டார், என்னை கைவிட்டார் என்று சொல்லி பின் தங்குகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு யோசுவாவை போல ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து சொல்லுவோமா, நானும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்ல முடியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு திருச்சபைக்கு எழுதும்பொழுது இப்படி சொல்லுகிறார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு
7வது வசனம் சொல்கிறது, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வண்ணமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வேர் கொண்டவர்களாக, அவர் மீது கட்டப்பட்டவர்களாக நடந்து கொண்டு நம்முடைய விசுவாசத்திலே உறுதிப்பட்டு அதிலே ஸ்தோத்திரத்தோடு கூட பெருக வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நெருக்கடிகளை சமாளிக்கவும் நெருக்கடிகளிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஜெயம் பெறவும் யோசுவாவினுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்த்திருக்கிறோம். யோசுவா பிரியாதிருந்தான், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். 2வதாக அவன் பிரியமாயிருந்தான், பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தியானிப்பதிலே அவன் பிரியமாயிருந்தான். 3வதும் கடைசியுமாக அவன் பின்வாங்காதிருந்தான், கர்த்தரை சேவிப்பதிலே கர்த்தரை ஆராதிப்பதிலே எல்லா சூழ்நிலையிலையும் அவன் கர்த்தரையே பின்பற்றி சென்றான், பின்வாங்காதிருந்தான். இன்றைக்கு இந்த 3 அனுபவங்களையும் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு இந்த அனுபவத்தின் மூலமாக நம்முடைய வாழ்வில் இருக்கிற எல்லா நெருக்கடிகளையும் ஜெயிப்பதற்கு வேண்டிய ஆற்றலை பெற்று ஆண்டவருக்காக ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அப்பேற்பட்ட கிருபைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன், ஆமேன். ஆராதனையின் இறுதிக்காக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பாடல் புத்தகத்தில் 397வது பாடலை நாம் பாடுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை படைக்க விரும்புகிறவர்கள் திரையிலே தோன்றுகிற நம்முடைய வங்கி கணக்கையோ இந்த பார்கோடையோ ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்பும்படிக்கு அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியால் சேவிப்பாயா, கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியால் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு
சாட்சியாய் ஜீவிப்பாயா? கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளின் இந்த காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கவும், உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் ஆண்டவர் நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த கிருபை, உம்முடைய பாதுகாப்பு எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனாவினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாவட்டங்களிலே அதிகமாக இருக்கிறதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். திருவள்ளூர் மாவட்டம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலே ஆண்டவருடைய மகிமையான வல்லமை இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் கஷ்டத்தோடு வேதனைகளோடு இந்த வியாதியின் கொடுமையிலே பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்திலே இந்த கொரோனாவை முழுவதுமாய் எங்களுடைய தேசத்திலிருந்து நிர்மூலமாக்கி போடும்படியாய் நம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய ஜனங்கள் அப்பா ஸ்தோத்திரம் தங்களுடைய பொருளாதார நிலையிலே அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடியிலே என் ஜனங்கள் கஷ்டப்படுகிறதை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் படுகிற வேதனைகள், கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் மாற்றி போடும்படியாக இந்த நேரத்திலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள், ஏழை ஜனங்கள் ஆண்டவரே தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக அங்கலாய்க்கிறதை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஏழை எளியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் அல்லவா நீர். இந்த காலை பொழுதிலே நாங்கள் செபிக்கிற எங்கள் செபங்களை கேட்டு நீர் ஒரு பெரிய அற்புதத்தை இந்த நாட்களிலே நீர் செய்யும்படியாய் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையினுடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இதுவரைக்கும் நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர், பராமரித்து கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து நீர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதிரியான விக்கினங்கள் நிறைந்த காலகட்டத்தில் நீர் சிலுவையிலே சிந்தின உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் மீது தெளித்து ஆண்டவர் உம்முடைய மகிமையிலே அவர்களை நீர் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே குறிப்பாய் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே தங்களை இந்த முகநூல் வழியாக, யூடியூப் வாயிலாக யாரெல்லாம் இணைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்வீராக. குறிப்பாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் மீது ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரட்டும். எங்களுடைய தேசத்தை கர்த்தருடைய பாதுகாப்பு உள்ள கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற 138 கோடி மக்களையும் கடவுள் நீர் பாதுகாக்கும்படியாய், பராமரிக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தலைவர்களுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை தந்து எங்கள் தேசத்தை பாதுகாப்பாய் நடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராயிலும் பலவீனத்தோடு, வியாதியோடு, கண்ணீரோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய வல்லமை உள்ள கரம் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய், சுகம் தரும்படியாக ஆண்டவர் அவர்களுடைய வேதனைகள் நீங்கி சுகமாய் இருக்க நீர் உம்முடைய ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, அவர்கள் பிழைத்து கொள்வார்கள். இந்த ஆராதனையிலே ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தாயார் ரூபி அம்மாவுடைய மகன் எபினேசர் அவர்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே இயேசுவே, மகனுடைய எல்லா வியாதியின் படுக்கையும் முழுவதுமாய் நீர் மாற்றி போட்டு பரிபூர்ண சுகம் தருவீராக. சீக்கிரமாய் சுகம் பெற்று மருத்துவமனையிலிருந்து வீடு வந்து சேருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. இது போல யாரெல்லாம் பலவீனத்தோடு, வியாதியோடு, கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் நீர் தொட்டு சுகம் தருவீராக. தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். இந்த ஆராதனையின் மூலமாய் உண்டாகிற
சகல துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். திருச்சபையினுடைய தேவைகளை என் தேவனாகிய கர்த்தர் நீர் அதிசயமாய் நீர் சந்தித்து நடத்தி கொண்டிருக்கிறீர். இன்னும் நீர் நடத்தப் போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இயல்பான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவீராக. இயேசு இரட்சகர் மூலம் இவைகள் எல்லாவற்றையும் கேட்கிறோம் ஜெபங்கேலும் ஜீவிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமேன் ஆமேன் சத்தியத்தில் என்றுமே நிலைத்திடவோ தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.